ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் ஐஃபோனில் வந்து எப்படி நம்ம வைஃபை காலிங் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் ஐஃபோனில் வைஃபை காலிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செட்டிங்ஸ் ஃபுல்லாக போயிடணும். செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், மொபைல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்க்கலாம், இங்கே வைஃபை காலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்க்கு கீழே தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த சிம்க்கு தான் நம்ம வைஃபை காலிங் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிம்மை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைஃபை காலிங் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்போ ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று காட்டும், அதாவது எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ இதை எனேபிள் பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி வந்து காக்கும். ஸோ அதாவது நீங்கள் இந்த ஒரு சேம் நெட்ஒர்க்கில் வந்து லாக் ஆகியிருக்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த கால் போவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனேபிள் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா வைஃபை காலிங் வந்து உங்கள் ஐஃபோனில் எனேபிள் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஐஃபோனில் நம்ம வைஃபை காலிங் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.